வா சாப்பா சாப்பாடுறா. என்ன மச்சான், கறி குழம்பா? ஆமாம் மச்சான், அஃப்கோர்ஸ் சண்டே இல்லை, கறி சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி எனக்கு எக்டிக் ஆகிடும். அதனால தான். சரி, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? எங்கள் வீட்லையா சாதமும் பாவக்காய் குழம்பும். பாவக்காவா? டேய் சண்டே அதுவும் எப்படா பாவக்கா? ஒரு மாதிரி சண்டைக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இல்லையாடா உனக்கு? என்னடா பண்ணுறது, 30 நாளைக்கு இப்படி தான். புரட்டாசி மாதம்ல, வீட்டுக்கு தெரியாமல் வெளில போய் சிக்கன் சாப்பிட்லான்னு பார்த்தா எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்ச எவனாச்சும் போட்டு கொடுத்துட்றான் எங்கள் அப்பங்கிட்ட. எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு சரி வெஜ்ஜியாக சாப்பிட்டுக்கலாம் 30 நாளைக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். வெஜிடேரியன் எல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு. சரி விடு மச்சான், பார்த்துக்கலாம். இது கூட பரவாயில்ல மச்சான், புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகி 2 நாள் இருக்குமா. 2 நாள் முன்னாடி வரைக்கும் கறி கடைக்கு போகணுன்னு வச்சுக்கோ, நான் அந்த கோழி ஆட்டிடியூடாக பார்ப்பேன்டா, அது என்ன பாவமாக பார்க்கும். இப்போ போகிற மச்சான், அது என்ன ஆட்டிடியூடாக பார்க்குது, நான் அதுக்கு முன்னாடி பாவமாக இருக்கேன்டா. எனக்கு அப்படியே வந்துச்சு பாரு கோவம். சாரி மச்சான், நான் ஒரு கோவத்தில் எரிச்சிட்டேன்டா. டேய் நீ என்ன பண்ணுற, அந்த கடைக்கு போயிட்டு அந்த ஆட்டிடியூட் கோழியை வாங்கி சமைச்சு குழம்பாக்கி சாப்பிட்ற, அப்போ தான் நிம்மதியாக இருக்கும்டா. வா போகலாம் மச்சான். நானும் ஒரு 30 நாளைக்கு வெஜிடேரியனாக மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. மச்சான் 30 நாளைக்கு அப்புறம் உன்னை ஆட்டிடியூடாக பார்த்த அந்த கோழியை நம்ம வாங்குகிறோம். லெஃப்ட் கால் ஒன்று, ரைட்டு கால் எனக்கு தர மட்டம் ஆக்குறோம். என்ன? கண்டிப்பாக மச்சான், உன்ன மாதிரி ஒரு நண்பன் வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்டா. சரி மச்சான், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாய்டா. என்ன மனுஷன்? A few minutes later. ஹலோ தேவாங்கிள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கடையில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ரேக்கில் ஒரு கோழி இருக்கும், சிவப்பு கலர் கருப்பு கலர் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கும், முறைச்சினே இருக்கும். அது என்ன பண்ணுங்கள், தனியாக எடுத்து வைங்க. 30 நாள் கழிச்சு நானே வந்து வாங்கிக்கிறேன் அந்த கோழியை. இப்போதான்ப்பா நீ சொன்ன அந்த ஒரு பையன் வாங்கிட்டு போனான். எந்த பையன்? ஒரு முஸ்லீம் பையன், அவங்க கூட சுத்துவானே. முஸ்லீம் பையன் கூட? ஷாயிதா? அவனேதான்ப்பா. அவன் தான் இப்போதான்ப்பா கறி போட்டு கொடுத்தேன் நான் அவனுக்கு. இது வாங்கிட்டு போயிட்டானா? நானும் ஒரு 30 நாளைக்கு வெஜிடேரியனா மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. உலகத்திலேயே ஆபத்தான எதிரி யார் தெரியும்? உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச உன்னோட நண்பன் தான்.